வணக்கம் ஆனந்த். வணக்கம். நீங்க சின்ன வயசுலயே ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய 10 வயசுலயே சிறந்த போட்டோ எடுத்ததுக்காக நீங்க ஒரு பரிசு வாங்கினீங்க சிவகுமார் சார் கிட்ட இருந்து, நடிகர் சிவகுமார் சார் கிட்ட இருந்து. அது உங்களுக்கு ஒரு உந்துதலா அமைஞ்சது போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல நீங்க ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டா நீங்க வந்தீங்க. எப்படி அந்த அனுபவம், அந்த ஸ்டில் போட்டோகிராஃபா வரணுன்ற ஆர்வம் எப்படி இருந்தது? ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டா, அதுவும் இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபி இருக்கு, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. I think 1977 78 or some சென்னையில் இந்தியன் தியாலஜிக்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்காங்க. 9th வரைக்கும் படித்தேன். அப்போது அங்கே ஒரு ஆர்ட் கிளப் இருந்தது. அதில் அப்போது ஸ்கெட்சிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்தது. அதுக்கு சிவகுமார் சார் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. அப்போது கங்கா ஆர்ட் டைரக்டர் அண்ட் சிவகுமார் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு சும்மா நான் ஒரு கிறுக்கல் தான். வீட்டிலலாம் பெருசாக அப்பா அதுக்கான ஸ்கெட்சஸ் இந்த க்ரையான்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா கூட ஒரு பெரிய நான் வீட்டில் வரைஞ்சிட்டு அப்படி வைப்பேன். கரெக்டாக அப்பா வர டைமில் அம்மா வரும். அப்பா உள்ளே நுழைஞ்சிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கு மேலே ஒரு பொங்கல் எனக்கு தேவைப்பட்டது. நம்ம கூட ஒழுங்காக ஸ்கெட்சிங்லாம் பண்ணுவோமான்னு கூட தெரியாது எனக்கு. அந்த மாதிரி டைமில் ஒரு ஸ்கூலில் ஒரு 3rd ப்ரைஸ் கிடைக்குது, அதுவும் ஒரு சிவகுமார் சார் கொடுக்குறாருன்னா அது அப்போ தான் எனக்கு ஓகே நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். அதுக்கப்புறம் 10th படிக்கிறப்போ அப்பா கிட்ட கேமரா வாங்க சொல்லி அப்படிலாம் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இது மாஸ்டர் கிளாஸ் என்னமோ சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயம் இந்த மாதிரி செஷன்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக நான் வரல. யூ கேன் அன்லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மீ. அன்லேர்ன்னா இப்போது நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்போ சில விஷயங்கள் சில பேர் பண்ணியிருப்பாங்க, சில டைரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தா டிவி சீரியல் மாதிரி படம் எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி நம்ம படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை 2-3 தடவை பார்ப்பேன். அந்த மாதிரி நீ கேன் டேக் திஸ் செஷன். யூ கேன் அன்லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மீ, ஃப்ரம் மை வாட் எவர் ஐ ஸ்பீக். யூ கேன் அன்லேர்ன். இந்த ஆள் மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். அந்த மாதிரி அதாவது யாராவது சத்தா பாட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ ஜெர்னலிசம் தொடங்கினது கல்கி, அப்புறம் தொடர்ந்து கல்கி, இந்தியா டுடே, இலஸ்ட்ரேஷன் வீக்லி ஆஃப் இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்லேருந்து வந்தது. அது எவ்வளோ வருஷம் இருக்கும்? அது ஃப்ரம் 86லேருந்து 1991 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அப்ளை ஃபார் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபர், இந்தியா டுடேயில் அப்ளை ஃபார் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபர் இதுக்கு. அப்போ நமக்குள்ளே ஒரு மனசில் ஒரு திமிர் இருந்தது. அந்த டைமில் பார்த்தா ஃப்ரீலான்சராக எல்லா இடத்துலையும் நான் எடுத்த ஃபோட்டோ தான் வரும். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2000 பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் அண்ட் 150 கவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கேன் இந்தியா டுடே. இதுக்கு மட்டும் ஐ வாஸ் அரௌண்ட் 21-22 years old that time. அப்போது ஒரு திமிர் இருக்கும் உள்ள, நம்ம கொடுக்காம வேறு யாரும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் என்னோட டேலண்டான இன்னொரு ஆள் கொடுத்துட்டாங்க அப்போஸ்ட். அப்போ எனக்கு ஒரு கோபம், ஈகோ. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஈகோவில் இருந்ததுன்னா, ஒரு ஆத்திரம் இருந்ததுன்னா உன்னை வளர விடாதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் தான் ஓகே நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நம்ம வேறு வழி இருக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் இந்தியா டுடே. என்ன போர்ட்ஃபோலியோ நான் அனுப்பிச்சோனோ அதே சேம் போர்ட்ஃபோலியோ ஐ வென்ட். நான் போய் பிசி சார் போய் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு கேட்டார், அவர் பார்த்துட்டு வர சொன்னார். அப்புறம் கோபுர வாசலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம், கோபுர வாசலி, தேவர் மகன், திருடா ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக பேமாவின் கும்பத்து. ஆமாம், அது அவரே தான், பிசி தான். கோபுர வாசலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் லைஃப்பில் சில விஷயங்கள் பண்ணோம். நான் ஒரு பிசி சார்கிட்ட ஜாயின் பண்ணுறப்போ ஓரளவுக்கு அப் டு டேட்டாக என்னென்ன கேமரா வருது. அப்போது கேனன் யூஎஸ் 1 வந்திருந்தது, கேனன் 1. ஸோ அதை பற்றிலாம் தெரியும், ஆனால் அந்த கேமரா பார்த்ததில்லை. ஏன்னா அப்போவே அது மோர் தேன் 2 lakhs அந்த கேமரா. அதை பிரியதர்ஷன் வாங்கியிருந்தார். பட் அவருக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு லன்ச் கோபுர வாசல் ஷூட்டிங் சமயத்தில் பிசி கிட்டே கேட்டார், இது என்ன இது அப்பர்ச்சர் பீரியாட்டினா என்ன, ஷட்டர் பீரியாட்டினா என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன கூப்பிட்டு சொல்ல வருதுண்ணா. நான் சார் இப்போ ரொம்ப அப்புறம் சொல்லி சார் அப்புறம் ஷூட் முடிஞ்ச உடனே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பிரியதர்ஷனுக்கு நான் எக்ஸ்பிளைன் டு பிரியதர்ஷன் இது என்ன அப்பர்ச்சர் பீரியாட்டினா, இது என்ன ப்ரோக்ராம்னா என்ன. அப்போ ப்ரோக்ராமில் அது ஃபஸ்ட்டு கேமரா வந்துருந்தேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போதுலேருந்து
அவருக்கு வந்து ஜீவா பேர் தெரியும். ஜீவா வந்து ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், லாஸ்ட் அசிஸ்டன்ட் நான், ஆனந்த் ஜீவா 2 பேரும். நடுவில் இருக்க திரு எம்எஸ் பிரபு இவங்க பேர்லாம் தெரியாது இவருக்கு, பிரியதர்ஷனுக்கு. ஸோ ஒரு சின்ன செஷன், ஒரு 10 minutes நான் அந்த அப்பச்சே பிரியாட்டி ஷட்டர் பிரியாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணதால பிரியதர்ஷனுக்கு என் பேர் தெரிய ஆரம்பிச்சது. அந்த படம் ஷூட் ஃபுல்லுமே ஆனந்த் அந்த டேபிள் நகத்தை இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 3 வருஷம் இதுக்கப்புறம் அமரன் படம் பண்ணுறோம், இது பண்ணுறோம், தேவரமகன் பண்ணுறோம், திருடா திருடா பண்ணுறோம். அப்போது பிரியதர்ஷன் கால்டு பிசி, நம்ம ஒரு படம் பண்ணணும் மலையாளம். அப்போ மீரான்ற படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார், பிசி பண்ண முடியல. தென் சந்தோஷ் வந்து போச்சு அந்த ப்ராஜெக்ட். பர்சாத், அவர் பர்சாத்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்குமார் சந்தோஷ் ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருந்தார், அதனால் அவர் பண்ண முடியல. தென் வென்ட்டு ஜீவா வந்து சைன் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் காதலன் படமும் இதுக்கும் கிளாஷ் ஆச்சு கேமராமேனை, அதனால் அவர் பண்ண முடியல. இன்னும் ஒரு 10 days ஷூட் ஆரம்பிக்கணும். பிரியதர்ஷன் கால்டு பிசி அகைன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிமியா கேமரா. ஸோ அந்த குண்டு பையன் ஆனந்த் எப்படி அவனா தெரியுமா எனக்கு, உடனே அனுப்பு. அவர் ஆனந்தன் உடனே தெரியும்னு சொன்னார். இது வந்து நடந்தது எதனாலனா ஒரு 10 minutes நான் அப்பச்சர் பிரியாரிட்டியை பற்றி அவர்கிட்ட சொன்னதுனால. அது வந்து பாருங்கள் எனக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்குது, ஒரு தேன்மோ இன்கம்னு ஒரு படம். அந்த ஒரு எதிர்பார்க்காத விஷயம். ஐ வாண்டட் டு டூ அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபி, அட்வர்டைசிங் சினிமோட்டோகிராஃபி தான். பிசிக்கிட்டேருந்து வெளில வந்த பிறகு அதுதான் பண்ணோன்ற ஐடியா. ஃபியூச்சர் ஃபிலிம்லாம் பண்ணுற முடியுமான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. பட் ஒரு பிசி சாரால், ஒரு பிரியதர்ஷனால் யூ கேவ் மீ த ஃபில்ம் அண்ட் டோட்டல் டெஸ்ட் என் மேலே. ஒரு பிரியதர்ஷன் எதுவுமே கேட்கல. ஒரு 3rd day அன்னைக்கு நீ நிறைய ஆக்சுவலி ஒய் ஐ கால்ட் யூனா, நான் ஒரு பிசியை கூப்பிட்டா பிசிக்கிட்ட ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி இருக்கும், நல்ல ஒரு பேக் லைட் அதெல்லாம் இருக்கும். நீ பேக் லைட்டை யூஸ் பண்ண மாட்டேன்ற. அது வேறு இல்லாமல் நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன்னா, அட்லீஸ்ட் பிசிக்கிட்டேருந்து ஒரு 10% ஆஃப் த ஒர்க் உங்ககிட்ட வந்து தானே ஐ வில் பி ஹாப்பி. ஆனால் நீ அந்த பேக் லைட்லாம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டேன். 3rd day இந்த ஷூட் ஒரு ஈவினிங்கில் உட்காந்துட்டு இருக்கப்போ நான் சொன்னேன், சார் இது முத்துவோட ஒரிஜினல், தென்மாவன் கும்பத்துன்றது முத்துவோட ஒரிஜினல் படம். அப்போ நான் என்ன சொன்னேன், சார் இது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க கிராமத்தில், அது வந்து ஒரு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பார்டரில் இருக்க ஒரு வில்லேஜ். எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னு சொல்கிறீங்க, நைட்டில் எப்படி அவ்வளோ கேட்ட ஸ்ட்ராங் பேக் லைட், ஒரு கேண்டில் லைட் லேண்டனில் தான் வரும். ஸோ அதனால ஓகே அப்படி கிளியர் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் கேட்டதில்லை. எஸ் சார். அதுக்கப்புறம் அவர் கிட்டவே வந்ததில்லை, எதை பற்றியும் கேட்டதில்லை. ஸோ அந்த நம்பிக்கை, அது என் மேலே வச்ச நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு பிசி சார் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை, அவரோட அசிஸ்டண்ட்னால இவன் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் கடைசியில் பார்த்தா ஐ காட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் தட் ஃபிலிம். அது எதிர்பார்த்து. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு 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 சின்ன சின்ன இன்சிடென்ட் நம்ம நினைப்போம், நம்ம ஒரு ஆள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம், இவர் தான் நமக்கு நம்மளை தூக்கி விட போகிறாரு, இவர் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினைப்போம். சம்டைம்ஸ் சில பேர் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், தே டேக் யூ ஃபார் கிராண்டட். உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் கூட அவர் தெரியாது. எங்கேருந்தோ யாரோ ஒரு சின்ன சந்திப்பில் ஒரு செகண்ட் தான் மீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பேர் கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல தூக்கி விடுவார். ஏதோ ஒரு இடத்துல தூக்கி விடுவார்னா இந்த சென்ஸ் அவர் சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் அதனால். ஸோ டோன்ட் நெக்லெக்ட். இவன் சின்னவன் பெரியவன், இவனுக்கு விஷயம் தெரியும் தெரியாது, அது மாதிரி இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலலாம் யாருமே நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. யாராக ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. ஸோ அந்த அந்த படத்தில் வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் இப்போது அந்த படம் வந்து ஃபுல்லாக வில்லேஜ் பேக்ரவுண்டு. நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப மிக அழகான கிராமம், அந்த பச்சை பசேல்னு இடம், அந்த சோபனா ரஜினிகாந்த் சோபனா மோகன்லால் வர சீன்ஸு, அந்த சேரிட்டில் இருந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த மரம், அந்த மேலே உட்காந்துருக்கிறது, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இதுக்கு ஃபோட்டோகிராஃபர். அப்போ வந்து கேவி ஆனந்த் அப்படின்னு யாருன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால அவார்டு வரதுக்கு முன்னாடி யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரியாது. ஏன்னா படத்தில் பார்க்கும்போது யூஸ்வலாக பெரிய பெரிய கேமராமேன் படத்தில் மாருதி ராவ் அப்படின்னு, இப்போ ஏவிஎம்ல மாருதி ராவ்னா ரொம்ப ஃபேமஸ் அவர். அதே மாதிரி வின்சென்ட்னா ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, என்ன இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த நேஷனல் அவார்டு வந்தது உங்களுக்கு. கரெக்டாக தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைச்சிது. பட் அந்த சாயிலில் நீங்கள் ஃபுல்லாக சிட்டியில் வளர்ந்தவர், சிட்டியை பார்த்தவர், சிட்டிலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு அந்த கிராமத்து படத்தில் போய் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சுது? என்ன அதில் ஸ்கோப் உங்களுக்கு எப்படி? அகைன் சார், இப்போ
எனக்கு வந்து பேசிக்கலாக நான் காலேஜ் பண்ணுறப்போ டிஜி வைஷ்ணவ் தான் நான் பண்ணேன், ஃபிசிக்ஸ் பண்ணேன். அப்போலாம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஹிமாலயாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ், கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, இங்கெல்லாம் நிறைய ட்ரெக் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அந்த ட்ரெக் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் தான் கேமரா, ஃபோட்டோகிராஃபி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்போ பார்த்தோன்னா வெரி கம்ஃபர்டபுள் வித் ஃப்ளவர்ஸ் ஆர் மவுண்டன்ஸ், க்ளவுட்ஸ். பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுக்குன்னா பொண்ணு நிற்க வச்சு எனக்கு வைத்து கொட்டும், அந்த மாதிரி வெரி ஷை ஆஸ்கிங் தம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெரி கம்ஃபர்டபுள் வித் இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி. மிஷின் நம்மக்கிட்ட பேசாது, நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நேச்சர் அது மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ட்ரெக்கிங்கில் அது லேண்ட்ஸ்கேப் நிறைய பண்ணதுனால I'm a big fan of Ansel Adams, American landscape photographer. ரெண்டு புக் இருக்குது, நெகட்டிவ் கேமரான்னு சொல்லிட்டு ரெண்டு புக், எக்ஸலண்ட் புக் ஆன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அவரோட ரெண்டு புக்கும் படிச்சிருக்கேன். அவரோட அந்த ஜோன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ஃபோட்டோகிராஃபியில். தோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் யுகத்தில் இருந்தாலும் அந்த ஜோன் சிஸ்டம் கண்டிப்பாக நீங்கள் சும்மா ஒரு தடவை ஆன்சல் ஆடம்ஸோட ஜோன் சிஸ்டம் சும்மா ஒரு தடவை அப்படி பற்றி பார்க்கலாம். ஒரு பிளாக் டு ஒயிட்டை 14 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு ஐஎஸ்ஐ மாற்றிடுறீங்க, ஏஎஸ்ஐ மாற்றுறீங்க, ஃபிலிம் ஸ்பீடை மாற்றிடுறீங்க. அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து 400 ஏஎஸ்ஐன்றது தான் ட்ரைஎக்ஸ் பேன் சொல்லுவாங்க, கொடாக் ஃபிலிம். 400 ஏஎஸ்ஐ ஐஎஸ்ஐன்றது ஒரு பெரிய ஃபிலிம். ஸோ நான் முக்கால்வாசி ஃப்ளாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஆஸ் அ ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக நான் போய் ஃபோட்டோ எடுக்கிறப்போ நிறைய, ஏன்னா அது ரொம்ப நம்ம ஒரு ரிப்போர்ட்டர் பேசிகிட்டு இருக்காருன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும். ஒரு சும்மா மக் ஷாட்னு எடுக்கிறது வேறு, ஒருத்தர் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். நான் வந்து நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கேன், கர்நாடகாவில், வெஸ்ட் பெங்காலில் ஜோதி பாசுலேருந்து, இங்கே பொம்பாய் எக்டே இருந்தார் கர்நாடகாவில், அங்கேருந்து இங்கே கலைஞர் கருணாநிதியிலேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ, தேவிலால் பஞ்சாபில், ஹரியானாவில், இது மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். நிறைய சிவாஜி சார், சிவாஜி கணேசன், எல்லோரும் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாஷ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க கொஞ்சம் அவேர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பின்னாடி போகும்போது எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் வந்து 400 டேஸ், அதாவது நார்மல் ஃபிலிம் ஸ்பீட் வந்து 100 டேஸ். நார்மலாக ஒரு கடையில் போய் வாங்கினீங்கன்னா 400 டேஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு 50-70 ருபீஸ் அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் கிரெயின்ஸ் வரும், நாய்ஸ்னு வாங்கல, கிரெயின்ஸ் வரும். ஸோ அது நானே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வீட்டில் ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், 400 டேஸ் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப டார்க்காக இருக்குது, இங்கே ஜஸ்ட் ஒரு டேபிள் லேம்ப் மட்டும் இருக்குது, இங்கே மட்டும் லேஸாக ஒரு ஆஃப் லைட் வருது, அது மாதிரி இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கோன்னா 400 டேஸே போதாது, நமக்கு எப்படியும் ஒரு 1000 ஏஸாக வேணும். ஸோ ஏஸு கொஞ்சம் ஓவர் ரேட் பண்ணி 1200 அது மாதிரி வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணும்போது டெவலப் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கு அதை மாதிரி டெவலப் பண்ணும்போது யூ கெட் தோ இட்ஸ் 400 ஏஸ் ஃபில்ம், அதை வந்து நம்ம ஒரு 1000 ஏஸுக்கு டெவலப் பண்ணிப்போம். கொஞ்சம் கிரெயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இது ஃபைனல் ஃபார்மேட் எங்கே வரப்போது, நியூஸ் பேப்பரில், மேக்சினில், அந்த பேப்பரில் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதனால அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அந்த மாதிரி அதை அந்த ஃபிலிம் கேன் மேலே நோட் பண்ணுறோம், இது வந்து 1200க்கு ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு எதை சொல்கிறேன்னா, ஆன்சல் ஆடம்ஸ் சொல்கிற அந்த ஜோன் சிஸ்டம் நெகட்டிவ்னு ஒரு புக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபில்மை வந்து ஒரு ஏஸே 400 எந்த வேணால் ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் இப்போ நம்ம டிஜிட்டல் கேமராவில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பண்ணலாம். பட் நாட் மோர் தென் 1600 ஏஸு, அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுவே ரொம்ப கிரைனோ. ஓகே, ஸோ நைட்டில் எங்கே போயிட்டுருக்கீங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஆஸ் அ ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக அதை எடுத்தாகணும், ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு அந்த கிரைன்ஸ் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ரேட்டட் 1600 அண்ட் ஓட் ஆகுது. அப்படி தான் இது இப்படி போச்சு அந்த டைம்லன்னு வச்சுங்களேன். ஏதோ என்ன கேட்டீங்க, அதான் அந்த க்ரீனரி, அந்த பேக்ரவுண்டு, அந்த வில்லேஜ், அதில் நீங்கள் எப்படி என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆஸ் அ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ஆன்சல் ஆடம்ஸோட ஒரு பெரிய ஃபேன். அதனால் எனக்கு அது ஃபஸ்ட்டு படமே அதை சார்ந்து எனக்கு கொடுத்த ஒரு டைரக்டரோட ப்ரீஃப் என்னென்னா, ஒரு இயற்கையோடு சார்ந்த ஒரு கதை. இது ஒரு 3 மாநிலத்தில், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பார்டர் இருக்க ஒரு வில்லேஜ். அது வந்து நம்ம இப்படி இருக்கணும்
அப்படின்னு அவர் கொடுத்த ப்ரீஃப் தான். ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபரோட வேலை என்னென்னா ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறார், ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் என்ன நினைக்கிது, அப்புறம் டைரக்டர் என்ன நினைக்கிறார், அவருக்கு நம்ம கூட சப்போர்ட்டாக போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அசிஸ்ட்னு ஒன்று இருக்குது, இன்றைக்கி இல்லை ஒரு 2000லேருந்து இருக்குது. ஸோ டைரக்டரும் உட்காந்து என்ன நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்றதை பார்ப்பார், டைரக்டர் பார்க்குறாரு, நீங்களும் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் அவரே டைரக்டர் உட்காந்துட்டு கொஞ்சம் பேண்ட் அப் பண்ணுங்கள், பேண்ட் ரைட் பண்ணுங்கள், கொஞ்சம் டில்டப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்பன்றது ரொம்ப அப்பெல்லாம் இல்லை, முதல்வன் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஃபுல் படத்தில் சங்கர் வந்து ஒரு 3 தடவை தான் கேமராவை வியூ ஃபைண்டில் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்க்க முடியாது. கொஞ்சம் வைடாக வச்சா நல்லா இருக்கல, கொஞ்சம் க்ளோஸ் வச்சுங்க அப்படி தான் பேச்சு இருக்கும். ஒரு க்ளோஸ்அப் வச்சுங்க, வைட் வச்சுங்க, இது க்ரீன் போட்டுக்கலாமா, இப்படி தான் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ டோட்டல் ட்ரஸ்ட் ஆன் த கேமராமேன். நான் சொல்கிறது அந்த காலத்தில் எல்லா டைரக்டர்ஸுமே, அந்த காலத்துலதுனால 2000 முன்னாடி சொல்கிறேன், டைரக்டரால் வியூ ஃபைண்டர் பார்க்க முடியாது. எப்பவுமே டைரக்டர் கேமராமேன் பக்கத்தில் நிற்பார். ஒரு ஷாட் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு கேமராமேனை தான் பார்ப்பார். ஏன்னா அவர் தான் ஓகே பண்ணணும், ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும், கேமரா ஆப்ரேஷன் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் ஓகேன்னா இப்படி தான் பார்ப்பார். இப்படி பார்த்துட்டு அவர் ஓகே சொன்னால் தான் அடுத்தது ஓகே சொல்வார். சம்டைம்ஸ் சில டைரக்டர்ஸ் வந்துருப்பாங்க மன்சூக்கான, அதாவது தே வாண்ட் மோர் ஷாட், ஆல்ரெடி 20 டேக் போயிட்டுருக்கோம், கேமராமேன் 1 மோர் சொல்ல மாட்டான்னு பார்ப்பார். அந்த மாதிரி பார்க்குற டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா தே வாண்ட் டு டேக் மோர். அந்த மாதிரி சில 20 டேக் 25 டேக் போகிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்போது ஒரு கேமராமேன் தான் எல்லாமே பல விஷயங்களை டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நீங்கள் அதுக்கு இப்போ நீங்கள் இந்த தெய்மான் கொம்பத்து முடிச்ச அப்புறம் கூட நீங்கள் இன்னொரு படம் மோகன்லாலோட பண்ணீங்க, நீங்கள் உடனே ஒரு மலையாள படம் பண்ணீங்க. பட் தமிழில் நீங்கள் என்ட்ரி கொடுத்த போது உங்களுக்கு நேருக்கு நேர் நீங்கள் காதல் தேசம் பண்ணீங்க. பட் காதல் தேசம் பெரிய ரெவல்யூஷன் அது. அதாவது ரொம்ப யங் ஆக்டர்ஸ் அதில் யாரும் தெரியாது அவ்வளவா அவங்கள. அப்போ தான் புதுசு, அப்பாஸ், வினீத் இவங்கெல்லாம் புதுசு. அந்த டைரக்டர் கதிரும் வந்து ரொம்ப டாப் அப்போ இதெல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். யூத்துக்கு நடுவில் அந்த படம் இந்த ஃபோட்டோகிராஃபி மியூசிக்காகவே ஃபேமஸ் ஆன ஒரு படம் அது. அவ்வளவு சிறந்த ஒரு கதிர்னு ஒரு காதல கோயில் மாதிரி வச்சு கும்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர், ஒரு பேசிக்காக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் படித்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவர் ரஹ்மானோட மியூசிக் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேடி, அந்த படம் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணது கேடி குஞ்சுமன் தான். ஏன்னா அவர் மலையாளின்றதுனால தேன்வான் கும்பத் பார்த்துருக்காரு. ஸோ அவர் கதிர்கிட்ட சொல்லி நான் கதிரை போய் பார்த்தேன். எனக்கு கதிரோட டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படமே ஒரு தமிழில் நான் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஆரம்பித்தப்போ பெரிய செட்டு, பெரிய இந்த லெவல்லலாம் போட்டு அப்படி ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு அப்பாஸ் வினீத்தை வச்சு பண்ணுற படம், அதுக்கு மேலே பட்ஜெட் போக முடியாது. அது படம் முடிகிறப்ப பார்த்தா பட்ஜெட்டே இல்லை. கடைசியில் அந்த சாங் இருக்கும், ஓ வினிலா அந்த சாங் ஒன்று இருக்கும், அதுக்கு பட்ஜெட்டே இல்லை. அதாவது எங்கள் கையில் வந்து 1 lakh தான் இருந்தது. 1 lakhல சாங்கை முடிக்கணும். அது வந்து நான் ப்ரொடியூசர் குறை சொல்ல முடியாது, பட்ஜெட் அவ்வளோதான். நாங்கள் அதுக்கு மேலே அந்த அலோ டாக்டர் சாங்கில் தான் பெரிய செட்டை போட்டோம். அங்கே 1.5 கோடிக்கு மகாலி ஹோட்டலில் செட், அந்த காதல் தேசம் செட். ஸோ வி ஆல்ரெடி படம் பிகினிங்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் அடுத்த மாதம் படம் ரிலீஸ். அந்த ஓ வெண்ணிலா சாங் ஷூட் பண்ணோம். கையில் 1 lakh கூட இல்லை. என்ன பண்ணுறது, 3 கார் 4 கார், கேமராக்கு ஒரு கார், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமரா ஒரு காரு, அது கூட நான் டைரக்டர், ஒரு அசோசியேட் ஒரு காரு, வினீத் அப்பாஸ் ஒரு கார். இது ஒரு மாதிரி 4 காரில் தான் ட்ராவல் பண்ணோம். போய்ட்டு இங்கேருந்து கிளம்பி எண்ணூரில் அந்த ஒரு ஷிப், உடஞ்ச ஷிப் ஒன்று இருக்கும். காலையில் ஒரு 5:30 6க்கு அந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு அப்படியே போகும்போது அப்படியே இந்த ரெடில்ஸ் ரோடு போயிருந்தோம். ரெடில்ஸ் ரோடில் சில ஷூட் பண்ணிட்டுருக்கப்போ அங்கேருந்து நகரியில் போனால் அங்கே ஒரு ராக் நல்லாயிருக்கும், நகரிக்கு போனோம். இதுக்குள்ளே நகரி போகும்போது அந்த இடம் பண்ணும்போது ஈவினிங் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் இங்கேருந்து இதுக்கு போயிடலாம், ஒகேனக்கல் போயிடலாம், நல்லா இருக்கு. எனக்கு ஒகேனக்கல் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. ஸோ போகிற வேலையை அப்படியே ஷூட் பண்ணலாம் சொல்லி அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அங்கே பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 20,000 வி ரிட்டர்ன் டு குஞ்சுமோன் 70,000. அதே மாதிரி அந்த இன்னொரு அந்த பாம்பே சிட்டியில் எடுத்த ஒரு சாங், அது காதல் தேசம் இன்னைக்கான அந்த சாங் பார்த்தீங்கன்னா பெர்மிஷனே இல்லை. அந்த ஒரு
ஒரு அப்சல்யூட்லி நோ பர்மிஷன், எல்லாமே வந்து இந்த கொரில்லா ஷூட்னுவாங்கல்ல, ஒரு பாம்பே சிட்டிக்குள்ளே அங்கே ஆஃப்கோர்ஸ் யாருக்கும் இவங்க 2 பேரும் தெரியாது, ஆனால் தபுவை தெரியும். அப்படி எடுத்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்ராய் ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஷாட்டுக்கு வந்து ஓப்ராய் ஹோட்டலோட அந்த எட்ஜ் பில்டிங் உச்சியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கேருந்து எட்டி பார்க்கணும் அப்பாஸ். நீ போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ரோட்டு மேலே அனுப்பிச்சிட்டு கீழே இருந்து எடுத்துட்டு இன்றைக்கி வந்து கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அதுவும் அந்த ஒரு படம் தான் எக்ஸ்ட்ரீம் செலவு. அந்த காலத்தில் 1.5 கோடிக்கு செட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம். படத்தோட டோட்டல் பட்ஜெட்டு 4 crores 5 crores. அதில் 1.5 கோடிக்கு செட்டு போடுறது ரொம்ப பெரிய விஷயம். மகாபலிபுரத்தில் அந்த இடத்துல செட்டு போட்டோம். அந்த படத்தோட தரத்தை மீறி செலவு பண்ண படம் அதுதான். அந்த படத்தோட தரத்தை மீறி கம்மியாக செலவு பண்ண படம் அதுதான் சொல்லலாம். பட் அது ஒரு கதிரோட பார்வை. அது ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் மூவி. அது பெரிய ஹிட் அந்த சமயத்தில். ஆமாம். இந்த ஃபோட்டோகிராஃபி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வன் அது அப்படியே பிளாஸ்ட். அது அப்படியே நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இங்கே பீச்சில் எடுக்கிறீங்க, ரோஜா பூ நடுவில் எடுக்கிறீங்க. அப்படின்னு முதல்வன் வந்து க்ரௌடு, படம் ஃபுல்லாக க்ரௌடு, எங்கே போனாலும் அர்ஜுன் க்ரௌடு. அந்த க்ரௌடில் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பிளாஸ்ட். விதவிதமான ஷார்ட்ஸ். அது இந்த ரகுவரன் அர்ஜுன் அந்த இன்டர்வியூவும் மறக்கவே முடியாது யாரும். அதை எடுக்கப்பட்ட விதம். அப்புறம் அந்த அர்ஜுன் அந்த ஹீரோயின் மனிஷா கொய்ராலா சொல்றாங்க, மனிஷா கொய்ராலா அந்த சாங்கு. அதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் வந்து முதல்ல அந்த முதல்வரான ஃபர்ஸ்ட் அந்த பொதுமக்களை சந்திக்கிறது, அந்த க்ரௌடு. சார் இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது சங்கர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய விஷயம் சார். அது வந்து ஒரு அதாவது எனக்கு ஆஸ் அ டைரக்டர் சங்கர் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா விஷயங்களையும் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் முதல்வர்னா இப்போ நம்மக்கிட்ட பேசும்போது அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு A to Z ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயமான இருக்கட்டும், VFXாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோகிராஃபி பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரு ஆள் ஒரு நாள் முதல்வராக ஆக முடியுமா முடியாது அப்படி இருக்கலாம். அதில் வந்து சில விஷயங்களை அவர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு புதுசாக ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. ரைட்டர் சுஜாதாவை கூப்பிட்டு பேசுகிறார், என்னை கூப்பிட்டு பேசுகிறார், இல்லை ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு GH அந்த அளவுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை பற்றி. பட் அவர் ஏலேருந்து ஆரம்பிப்பார். சார் சொல்லுங்கள் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். சொன்ன விஷயத்தையும் திரும்பி கேட்பார். கேட்டுட்டு அதில் ஒரு ஈகோ இருக்காது. ஒரு இப்போ முக்கால்வாசி டைமில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஓ அப்படியா எஸ் ஐ நோ அப்படின்னு பேசுவோம். அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம் அதான் நமக்கும் அந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சங்கர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா தெரியலன்னா ஓப்பனாக இல்லை தெரியலன்னு சொல்லுவார், ஜீரோலேருந்து ஆரம்பிப்பார். ஸோ அதனால் அவர்கிட்ட அவரோட புரிதல் வந்து இல்லை. அவர் அந்த விஷயங்களை பற்றி இன்றைக்கி அந்த மாதிரி படம் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 2.0 இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு ஒரு படம் அவர் ஆஸ் அ டைரக்டராக பண்ணுறாருன்னா அவரோட அதை புரிஞ்சுட்டு தன் கதைக்காக ஒரு கேமராமேன் கிட்ட, ஒரு ஆர்ட் டைரக்டர் கிட்ட, ஒரு VFX பண்ணுறவங்க கிட்ட, வந்து மற்ற எடிட்டர் கிட்ட என்ன வாங்கணுமோ அதை ஓப்பனாக அவங்க டேலண்ட்டை வந்து இந்த கதைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை ஓப்பனாக அவங்களோட தாட்டில் வாங்குறது. ஐ திங்க் நீங்கள் சொல்லாமல் தெரியல, எனக்கு மணிசாருக்கும் சங்கருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து டோட்டலாக பார்த்து தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிறது வந்து ஐ திங்க் மணிசார் சொல்லலாம். ஒரு சங்கர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வேணும், அதை ட்ரோன் போட்டு எடுக்கலாம், ஜிம்மி போட்டோ எடுக்கலாம், ட்ராலி போட்டோ எடுக்கலாம், இல்லை ஸ்டெடி ஷாட்டாக எடுக்கலாம், ஜூமின்ல எடுக்கலாம், பல விதமாக எடுக்கலாம். ஆனால் அதை இந்த கேமராமேன் எப்படி சொல்கிறாரு அவருக்கு தெரியும், சங்கர் தெரியும், பட் எப்படி சொல்கிறார் அவர் வந்து இப்போ நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் இருக்குன்னா ஒரு சீனை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு 4-5 ஆப்ஷனை சொல்லி இல்லை இதுதான் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அப்போ அது எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துவேன். எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பெரிய டைரக்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 டைரக்டர்ஸ். அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமான்றது ஒரு பளிச்சுன்னு 2 விதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் முதல்வன். இப்போ முதல்வனில் நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப எனக்கு பிரச்சனை இருந்தது. நான் அதுக்கு முதல்வனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா காதல் தேசம் எப்படின்னா மோர் ஆஃப் அ டெலி. வி யூஸ்டு 1200 mm லென்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் ஸ்பெஷல் நிறைய இடத்துக்கு. ஆல்மோஸ்ட் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் கூட பார்த்தீங்கன்னா 100-150 mm இருக்கும். எங்கேயா இடத்துல ஒயிட் ஷாட் இருக்கும். அது அந்த ஃபிலிம் பார்த்தீங்க ஏன்னா எல்லாமே அழகாக இருக்கணும் அந்த படத்தில். ஒரு
ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டில் எங்கள் பெங்களூரில் ஒரு ஃபுல்லாக கிரானைட்லேயே கட்டின ஒரு பில்டிங் ஒரு மாடர்னாக கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு பில்டிங் இருக்கும். நீங்கள் எடுக்கணும். ஆனால் அது பக்கத்தில் ஓரத்தில் ஒரு ஒரு பொட்டி கடை இருக்கும். அது 100 years old பொட்டி கடை இருக்கும். அது தெரியக்கூடாது, அதை கவர் பண்ணணும். அப்படின்னும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டெலி போட்டு சீட் பண்ணி 4-1 எதாவது வச்சு அதை கவர் பண்ணி அப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அது காதல் தேசம். அப்படி பண்ணிவிட்டு டெலி யூஸ் பண்ணுற டக்குன்னு நம்ம முதல்வன் பண்ணுற போகிறப்போ ஒரு மறுபடியும் அது வந்து அனிச்ச செயலாயிடல. சில பழக்கம்லாம் சொல்லுவாங்க, நாய் போச்செல்லாம் கரெக்டாக காரில் லெஃப்ட் வீலில் தான் டெய்லி காலை தூக்கும். அது அந்த மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு 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 பழக்கப்பட்டுட்டோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஒரு டெலிடன்ஸே போட ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு ஃபஸ்ட்டு 4-5 days அந்த ஷெடியூல் ஃபஸ்ட் ஷெடியூல் வந்து 5 days ஷெடியூல் தான். அதுக்கப்புறம் பிரேக் வந்தது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக துபாய் போக வேண்டியது. நான் போனப்போ ஐ பாட் 20mm லென்ஸ், வைட் லென்ஸ் வாங்கிட்டு, ஸ்டில் கேமரா லென்ஸ். ஸோ வாங்கிட்டு என்னோடய நைக்கானில் போட்டு குழந்தைய பூவை கூட 20mm போட்டு, குழந்தைய கூட 20mm போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் அந்த டைமில் ஒரு 10-15 ரோல்ஸ் எடுத்தேன். நான் கண்ணை கச்சாமுச்சா எடுத்துகிட்டு ஓகே அந்த வைட் லென்ஸை வைட்டு போட்டு எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன நான் பழக்கினேன். ஐ வாஸ் அடிக்டட் டு டெலிலென்ஸ். அது மறக்கடிக்கிறதுக்கு இதை பண்ணிவிட்டு தென் ஐ வென்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஷூட் ஆஃப் முதல்வன் சொல்லலாம். அந்த மாதிரி முதல்வனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஷக்கலக்க பேபின்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஒரு எம்டிவி கைண்ட் ஆஃப் சாங். எம்டிவி கைண்ட் ஆஃப் சாங்னா அப்போ இப்போ உங்களுக்கு எந்த ஒரு எம்டிவி கைண்ட் ஆஃப் சாங்னா ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சாங். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ், ஒரு லுக்கு வரணும். அவங்க அங்கங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ காதல் தேசத்தில் அந்த அல்ட்ராவைலட் லைட்ஸ், யூவி லைட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். யூவி பெயிண்ட் அடிச்சு அந்த ஹலோ டாக்டர் சாங்கில் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் ஒரு எம்டிவி சாங். அது வந்து அர்ஜுன் ஷூட் பண்ணுறாரு. அது மாதிரி பண்ணும்போது சுஷ்மிதா சாமில் என்ன பண்ணா சொல்லு. ஸோ அப்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்போது அந்த டிரான்ஸ்பரன்சி ஃபில்மை வந்து நெகட்டிவில் ப்ராசஸ் பண்ணுவோம். அது வந்து E6 ப்ராசஸ் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பரன்சி ப்ராசஸ். அது அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி ஸ்லைட் ஃபில்மை வாங்கி தப்பாக E6 பண்ணும்போது கலர்லாம் கொஞ்சம் மாறி வரும். கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம இதில் ட்விக் பண்ண மாதிரி ஃபோட்டோஷாப்லலாம் பண்ணுவோம், அது மாதிரி வரும். அப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றதுனால ஸோ வி பாட் நான் சங்கர் கிட்ட 2-3 ஃபோட்டோ அவரே எடுத்து காமிச்சு ஸ்டுடியோவில் எடுத்து உடனே ப்ராசஸ் பண்ணி எடுத்து வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு காமிச்சு அவர் பிடிச்சது. நாங்கள் யூஎஸ்லேருந்து வர வச்சோம் இந்த டிரான்ஸ்பரன்சி ஃபில்ம். அது வர வச்சு அதை ஷூட் பண்ணி அதை ப்ராசஸ் லேபில் கொடுத்தோன்னா நம்ம ஐயோ இதை கொடுத்தா கெமிக்கல்லாம் கிடச்சி நீங்கள் எங்களுக்கு மட்டும் தனியாக கெமிக்கல் வச்சு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வேறு ப்ராசஸ். இது வந்து E6, இது C41. ஸோ E6 ஃபில்மை C41 ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம். அப்படி பண்ணால் அது கொஞ்சம் அப்புறம் அங்கங்கே ஒரு ப்ளீச்சாக ஒரு க்ரீன் கலர்லாம் வரும் அந்த சாங்கில். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் VFXலாம் அந்தளவுக்கு பண்ண முடியாது. பண்ணாலும் அந்த பாம்புலாம் வரும், அதெல்லாம் VFX ரொம்ப காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. அது வேறு அந்த ரெசல்யூஷன் வராது. ஸோ அப்படி பண்ணோம் அந்த சாங்கில். அப்புறம் இன்னும் அந்த 2C கேமரா என்ன பண்ண ஷட்டர் யூஸ்வலாக வந்து ஷட்டர் வந்து 180 டிகிரி ஷட்டர் வரும் யூஸ்வல் நார்மலாக அந்த 2C கேமராவில். இப்போது நீங்கள் 360, 370 எல்லாம் சொல்கிறீங்க. நம்ம டிஜிட்டல் கேமராவில் பண்ணுறோம்ல, பண்ணால் டெய்ல் வரும். இப்போ ஒரு லைட், இப்போ உங்கள் லைட் எரிஞ்சிட்ருக்கு, நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி பிளான் பண்ணுறேன்னா அது ஷட்டர் 360 டிகிரி, அதாவது 360னா ஷட்டரே இல்லைன்னா அந்த டெய்ல் ஒன்று வரும். ஸோ அது நான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அந்த ஃபிலிம்லேருந்து அந்த கேமராலேருந்து ஷட்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே ரிமூவ் பண்ண சொல்லி அந்த பாட்லேயோட கேமரா ரிப்பேர் அவர்கிட்ட சொல்லி அந்த ஷட்டரை ரிமூவ் பண்ணிட்டு ஷூட் பண்ணுவோம். ஒரு அங்கங்கே ஒரு சாங்ல ஷார்ட் அப்படி பார்த்து ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் சுஷ்மிதா டான்ஸ் ஆரம்பி பின்னாடி ஏதோ லைட் இருக்குது, அங்கேருந்து நான் பேன் பண்ணுறேன், அங்கே டில் டவுன் எதாவது பண்ணுறேன்னா அங்கே டெய்ல் வரும். அந்த மாதிரி பேசிக்காக என்னென்னா ஒரு ஃப்ரீக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணது. அப்போ தான் அந்த இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து அந்த டைமில் 435 கேமரா ஃபஸ்ட்டு 435 ஒரு ஃபிலிமில் ஒரு அட்வான்ஸ் கேமரா வந்தது ஏரியிலேருந்து, அந்த கேமரா யூஸ் பண்ணோம். ஸோ நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, முதல்வனில் இவ்வளோ விஷயம். தெர் இஸ் நோ வீடியோ அசிஸ்ட். டைரக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டினியூ பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஷூட் பண்ணும்போது தான் பார்க்க முடியுமே தவிர ரீப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை, பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த முதல்வன் வரைக்கும்.
இப்போது அந்த 435 கேமராவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல சார். ஓகே, அஃப்கோர்ஸ் முதல்ல இது வந்து கமர்ஷியல் படம். ஒரு கமர்ஷியல் படத்தில் நம்ம கதையை சொல்லலாம். அதாவது ரொம்ப ஆல்ரெடி ஃபாஸ்ட் ஃபேஸ்டாக இருக்கும். சங்கர் படம் ஃபாஸ்ட் ஃபேஸ்டாக இருக்கும். அதில் நம்ம கதையை சீக்கிரமாக சொல்லணும். அதுக்கு சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், உதவும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இவர் சொன்ன சுஸ்மிதா சென் இந்த விஷயம், இந்த சாங் ஷக்லக்கி பேபிலாம் வந்து ஜஸ்ட் அந்த சாங் வந்து ஒரு எம்டிவி சாங் மாதிரி இருக்கணுன்றதுனால தான். அது வந்து இட்ஸ் நாட் எ ஸ்டோரி டெல்லிங்காக இல்லை. சில விஷயங்கள் நான் சில இடத்துல வைடு, இப்போ ரேஷன் கடையில் அவர் வந்து அர்ஜுன் உள்ளே போந்துட்டு இதை அது எடுலாம் சொல்லும்போது ஒரு வைடு வேணுன்றதுனால தான் எனக்கு வந்து அந்த நான் டெல்லியிலேருந்து வைட் லென்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நல்லா வைட் லென்ஸ் போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஷ் ஐ மாதிரிலாம் போட்டு எடுத்துருந்தோம். அது ஹேண்டில் பண்ணும்போது இல்லை, அவங்க ஒரு பார்ட்டி வந்து சண்டை போடுது, ஏன் இந்த வேலை அப்படிங்கும்போது ஒரு இம்பேக்ட் நல்லாயிருக்கும். ஒரு டெல்லியில் பண்ணுறதோட ஒரு ரேஷன் ஒரு ஆல்ரெடி ரொம்ப சின்ன இடம், அங்கே வந்து ஒரு வைட் போட்டு எடுக்கிறப்போ இன்னும் இம்பேக்ட் நல்லா இருந்தது. அது அதே மாதிரி இந்த 435 கேமராவில் என்ன ரேம்ப் பண்ணலாம். ரேம்ப்னா இன்னும் வாட் இஸ் ரேம்ப், ஒரு நார்மல் ஃப்ரேம்ஸ்லேருந்து டக்குன்னு 12 ஃப்ரேம்ஸ்க்கு வரலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஒரு நார்மல் ஃப்ரேம்ஸ் வந்து அப்படியே 24 ஃப்ரேம்ஸ் போகலாம். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணம். ஃபோட்டோ இன்றைக்கி எடிட்டிங்கில் ரொம்ப சாதாரணம். நான் சொல்கிறது அப்போது ஐ திங்க் அப்போது அது வந்து ஆவிலெல்லாம் பண்ணல, முதல்வன் ஆவிலில் பண்ணல, ஃபுல்லி மேனுவலாக தான் எடிட் பண்ணது. அப்போது அந்த படத்தில் ரேம்ப் வரணும். அப்போ இந்த கேமராவில் பண்ண முடியும். இந்த கேமராவில் 435ல் அப்படியே 12 to 24 to 40 ஈஸியாக மாறும். அப்படி பண்ணுறப்போ இந்த அர்ஜுன் வந்து இந்த கரப்ட் பொலிட்டிஷியன் எம்எல்ஏவில் அரெஸ்ட் பண்ண வருவார். அப்போ சில பேர் வந்து டாய்லெட்குள்ளே போய் போந்துப்பாங்க, உள்ளே இழுத்து வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு கரப்ட் அப்படின்னா இருக்க ஒரு கரப்ட் என்ன சொல்ற ரேட் மாதிரி, ரேட் எப்பவுமே இந்த ரேட்டு பல்லி அப்புறம் இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து யாராவது ரொம்ப கரெக்டாக ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க உள்ளே போய் டாய்லெட்டில் ஒழிஞ்சிப்பாங்க, எல்லாரும் போய் டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒழியும் போது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் நார்மல் ஃப்ரேம்ஸ் வந்து 24 ஃப்ரேம்ஸ் ஆன 24லேருந்து 12 ஃப்ரேம்ஸ் ஆனவுடனே எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவாங்க. இந்த எறும்பு ரொம்ப பூச்சி மாதிரி, ஸோ ஷோத்தம் ஆஸ் பூச்சி அந்த மாதிரி அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி 2-3 இடத்துல பண்ணியிருப்போம். இது எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் சொல்ல வர்றத நமக்கு வந்து டெக்னாலஜி எங்கே வேணா இருக்குது, டூல்ஸ் நிறைய இருக்குது, இன்றைக்கி வர இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை வந்து எதுக்கு எனக்கு வேணும், எந்த டெக்னிக் வேணும் அப்படின்றத ஒரு மனசு தான் முடிவு பண்ணுது, ஒரு டெக்னீஷியன் தான் முடிவு பண்ணுது. அவன் தான் என்ன பண்ணுறான், இந்த ரேம் அப்போ தான் ஒரு 435 கேமரா வருது. ஏன்னா 435 கேமராவோட ரெண்ட் வந்து 12,000 a day. அன்றைக்கி நார்மல் Arri 3யோட கேமரா 3,500 rupees. அப்படி இருக்கப்போ ஏன் 12 இதுக்கு மட்டும் நாங்கள் 12,500க்கு இதை ரெண்ட் வாங்கி இதை வச்சு ஷூட் பண்ணோம். டு கன்வே அது ஈஸியாக அந்த ஒரு மனுஷன் அப்படி ஒரு பூச்சி மாதிரி மூவ் ஆனாவே அவன் கொஞ்சம் கெட்டவன் கரப்டுன்னு காட்டலாம். அப்படி ஒரு டெக்னிக் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அந்த படம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். டைரக்டர்னால் என்னென்னா நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரகுவரன் அர்ஜுன் இன்டர்வியூ பண்ணுறப்போ அவர் வந்து அது வந்து ஹோல் 5th reel ஃபுல்லாக போகும். ஒரு ரீல் ஃபுல்லாக போகணும்னா ஆல்மோஸ்ட் முன்ன வந்து படத்தை வந்து 14 ரீலாக பிரிச்சுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அது 10 minutes போகிற மாதிரி ஒரு ரீல் அது. ஸோ யூ வாஸ் வெரி டென்ஸ். அன்றைக்கி நாங்கள் ஷூட் முடிச்சது 10:30 முடிச்சிட்டோம். அந்த செட் இருக்குது, இந்த பக்கம் அர்ஜுனோட சேர், இந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்கார வச்சுட்டு இப்படி சங்கர் பார்த்துட்டு இருக்காரு. நானும் கூட போயிட்டு ஒரு டைரக்டர்கிட்ட கூட போயிட்டு நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண எல்லா ஃபிலிம்லேயுமே எல்லா டைரக்டருக்கும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கூட இருப்பேன். எல்லா டிஸ்கஷன்லையும் உட்காந்துட்ருப்பேன், எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ அவர் அந்த ஷார்ட் இருக்கிறப்போ எப்படி பண்ணலாம், இங்கே ஒரு க்ளோஸ் வச்சுக்கலாம், வடிவேல் ஒரு க்ளோஸ், அந்த கேமரா பார்த்துட்டு இப்படி பண்ணலாம், இங்கே உள்ள அந்த ரூம்லேருந்து இதெல்லாம் ஷார்ட் பிரிக்கிறப்போ அவருக்கு வந்து இல்லை ஒரு ஆஸ் அ டைரக்டராக ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அதை எனக்கு என்னென்னா ஒரு கனெக்ட் வரணும். இப்போ ஒரு ட்ராலி போகுதுன்னா அது ட்ராலி போனால் ஃபோர்க்ரவுண்டில் அந்த வீடியோ கேமராவோட மானிட்டர் ஃபோர்க்ரவுண்டில் போகும். சில விஷயங்களில் அங்கே நடக்கிற விஷயத்த மானிட்டரில் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி உள்ளே போட்டு ஸோ படத்தில் வரப்போ நான் தேட்டரில் பார்க்குறப்போ உதய தேட்டரில் போய் பார்க்குறேன் அந்த சீன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ
பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்கும் இல்லை அவங்க பேசிட்டாங்க. அது அது ஒரு விதமான சந்தோஷம். சமயத்தில் வந்து நம்ம பண்ண படத்தில் குரல் விடுவாங்க ஆடியன்ஸ், அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கை தட்டுறதுக்கும் அந்த பதிலுக்கு ரகுவரன் பேசுறதுக்கு அர்ஜுன் கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கும் அங்கே ஸ்க்ரீனில் நடக்கிற கான்வர்சேஷனுக்கும் இங்கே ஆடியன்ஸும் ஒரு கான்வர்சேஷன், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது எந்த நேஷ்னல் அவார்டு எதுவுமே உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண. அது நான் ஆஸ் அ டீமாக சொல்கிறேன். நான் பண்ண கான்ட்ரிபியூஷன் படத்தோட ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட இப்போ நீங்கள் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றதுமே நான் அடுத்தது டைரக்ஷன் போனீங்க. பட் அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அந்த தேன்மாவின் கும்பத்து, அதுக்கப்புறம் காதல் தேசம், வசந்தோட நேருக்கு நேர், அந்த மணிரத்னம் அவரோட படம், விஜய் ஒர்க் பண்ண படம், விஜய் அண்ட் சூர்யா ஃபர்ஸ்ட் படம், அந்த படம், அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி முதல்வன், அப்புறம் நாயக் ஹிந்தியில், பிளாக் அமிதாப் பச்சன், காக்கியா பிளாக் காக்கி அமிதாப் பச்சன் நடிச்ச காக்கி, இந்த ஃபஸ்ட்டு டிஏ ஃபிலிம் இன் இந்தியா. என்னாச்சு, ஒரு ராஜ்குமார் சந்தோஷி டைரக்ட் பண்ணார் காக்கின்னு ஒரு படம். ஐ திங்க் 2003 or 2002. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அஜய் தேவ்கன், அக்ஷய் குமார், ஐஸ்வர்யா ராய் ஒரு பெரிய பண்ண படம். அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு டோட்டலி ஃபிலிமில் பண்ண படம். ஃபஸ்ட்டு ஃபைனல் கட் ப்ரோவில் தான் எடிட் பண்ணாங்க, அது எஃப்சிபியில் தான் பண்ணாங்க. அது வந்து ஆனால் படம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிலிம், நோ டிஐலாம் பண்ணுற மாதிரி படம். அப்போ என்ன ஆச்சு, ஒரு ஷார்ட் அப்போ நாங்கள் மே ஃபஸ்ட் வீக் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 10-15 டேஸில் இன்னும் பூனே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மரில் வந்து அப்படியே பயங்கர ட்ரையாக இருக்கும், கிராஸே இருக்காது. அவங்க மே எண்டில் ஒரு மழை வரும், மான்சூன் நாங்கள் ஆரம்பித்த பிறகு அப்படியே போய் சுவிட்சர்லாந்து மாதிரி ஆகும் அந்த ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 10 days ஷூட் இருக்குது, அது முடிக்கணும். நாங்கள் மே ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் ஒழுங்காக போய்ட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஓரமாக தான் ஐஸ்வர்யா உட்காந்துருந்தாங்க. இந்த கார் ஒரு ரிஹர்சல் பார்த்துருந்தாங்க, வந்துட்டு கார் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ண அப்படி, அதுவும் அவங்க மண் அது ரோட்டில் இருந்தது. ரிஹர்சல் பார்க்குறப்போ ட்விஸ்ட் பண்ணி ஐஸ்வர்யா மேலே அடித்து அவங்க ஒரு 30 feet கீழே அங்கே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3-4 months நோ ஷூட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மான்சூன் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து காம்பினேஷன் அமிதாப் பச்சன், அஜய் தேவ்கன் எல்லாம் கிடைக்காது, என்ன பண்ணலாம். அதாவது அவங்க 3 months பொறுத்து வரப்போ நவம்பர், அப்போது ரெயின், ஒரே க்ரீன் தான். கண்டினியூட்டி பாருங்க, அதுக்கு எல்லாம் ஷூட் பண்ணிட்டோம். அதில் வந்து எல்லாமே ஒரு 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 எல்லோ கிராஸ் தான் ஃபுல்லாக. ஒரு ட்ரை லேண்டில் ஒரு ஒருத்தனை ஜீப்பில் வந்து ஒரு போலீஸ் கூப்பிட்டு போகிறது தான் அந்த கதை அனுப்பிச்சுக்கலாம், ஒரு தீவிரவாதியை கூப்பிட்டு போகிற மாதிரி எல்லாம் ட்ரை. இப்போ பார்த்தா ஃபுல் மான்சூனில் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம், ப்ரொடியூசர் என்ன கேட்குறாரு, சரி டேரக்டர் வந்து முடியாது, கண்டினியூட்டி ப்ராப்ளம். ப்ரொடியூசர் முடித்தவன, ஏன்னா அதுக்கப்புறம் அமித்ஜியோட டேட்ஸ் கிடைக்காது, என்ன பண்ணலாம். அப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு டிஜிட்டல் இன்டர்மீடியட்னு ஒன்று வந்திருக்கு. இந்த ஊ பிரதர் வேறு ஆட்டோம் படம் தான் இப்போ தான் வந்திருக்கு. என்னென்னா டிஜிட்டலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு கலெக்டரேட் பண்ணலாம். அது இன்னும் இந்தியாவில் வரதுக்கு 2 years ஆகும். அதில் இப்போ எதாவது பண்ண முடியுமா, மை மணி, அதாவது எனக்கு பயங்கர நஷ்டம் வரும்னு ப்ரொடியூசர் சொல்கிறார். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அங்கே பிரசாத் பாம்பேயில் சாய் பிரசாதோட ஒரு டிஸ்கஷன் வரும், பிரசாத் ஸ்டுடியோவில். அங்கே பண்ண இல்லை கரெக்ட், நான் ஒன்று இப்போ தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம், இப்படி 1 year ஆகும் வரதுக்கிட்டு. இல்லை நான் இந்த படம் கொடுக்குறேன், இமீடியட் இந்த படம் பண்ணணும். அதாவது என்னென்னா அவங்க ஷூட் பண்ணும்போது மான்சூன் மழை பெய்யும், எல்லாம் வந்து க்ரீனாக இருக்கும், க்ரீன் அப்படி ஒரு க்ரீனாக இருக்கும். அதை வந்து நாங்கள் கலர் கரெக்ஷனில் எல்லோவை மாற்றணும். க்ரீன் கலர் ஸ்கின் சம்மந்தம் இல்லைன்றதுனால ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஒன்லி க்ரீன் மட்டும் மாற்றினா ஈஸியாக மாற்றலாம், இது பண்ணணும் முடியுமாண்ணா. ஃபோன் பண்ணி அடுத்த நாள் ஃபோன் பண்ணார், பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல்லாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேனர், ஸ்பிரிட், 2K எல்லாமே இப்போலாம் 2K பெரிய விஷயம். 2Kல இம்போர்ட் பண்ணி அந்த படம் ஆஸ் பர் ஷெடியூல் ஒரு 3 மாதத்தில் ஆரம்பித்து எல்லாம் நாங்கள் மழை தூரலே இருப்போம். சில ஷார்ட்ஸில் அந்த ஆக்ஷன் தூரில் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் கலர் கரெக்ஷனில் எல்லோ பண்ணி அதோட மேட்ச் பண்ணி பண்ண படம். சொன்ன டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த ப்ரொடியூசர் காட் த மணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டிஐ ஃபிலிம் இன் இந்தியா, காக்கி. இப்போ
கடைசியாக ஏன்னா இப்போ நிறையா டைம் கொஞ்சம் அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு கேள்வி கேட்கணும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். சினிமாட்டோகிராஃபிலேருந்து நீங்கள் டைரக்டராக ஆனீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் டைரக்டராக ஆனீங்க. அதில் மிகப்பெரிய ஃபஸ்ட்டு படமே உங்களுக்கு ஹிட்டு கனா கண்டேன். அதுக்கப்புறமா அயன் பண்ணீங்க, அது சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர். இன்னி வரைக்கும் அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம். இப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்த போதும் உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியில் என்ன ஃப்ரீடம் இருந்தது, அது ஒரு டைரக்டராக பண்ணும்போது நீங்கள் என்ன ஃப்ரீடம் கொடுத்தீங்க சினிமாட்டோகிராஃபருக்கு? நீங்கள் டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் டைரக்டராக செயல்பட்டீங்களா இல்லை சினிமாட்டோகிராஃபராகவும் செயல்பட்டீங்களா? எப்படி அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது கொஸ்டின்ஸு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் போகலாம். நீங்கள் ஆல் மை எல்லா டேரக்டர்ஸுமே எனக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் ஃப்ரீடம் கொடுக்குற டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணேன். வெரி செலக்டிவ் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக. சங்கர் சொல்லவேணா, மன்சூர் கான் ஓ டைரக்டர் கயாமத் சே கயாமத் தக் அவர்கிட்ட ஜோஷ் பண்ணேன். ஷாருக், ஐஸ்வர்யா ராய் அவரும் வெரி வெரி குட் சூப்பர் டைரக்டர். வசந்தா இருக்கட்டும், காந்தி கிருஷ்ணாவாக இருக்கட்டும், சுசி கணேஷாக இருக்கட்டும், தே ஆல் கேவ் மீ ஒரு 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 நம்ம நினைக்கிறது என்ன ஒரே பிரச்சனைனா பட்ஜெட் இருக்கும். இப்போது சுசி கணேஷோட விரும்புகிறேன் பண்ணுறோன்னா அந்த பட்ஜெட் இருக்காது. ஒரு அந்த கதையில் பார்த்தோன்னா ஒரு கரும்பு ஃபீல்டை எரியணும். சிஜிலாம் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம்ல. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கணும், ஒரு கதையை புரிஞ்சுக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும். சாங்ஸ்லாம் சாங்ஸ் இந்த ஃபிலிம்ன்றது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அது ஏதோ நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ளே பூந்துட்டுருக்கு. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது ஒரு கற்பனைன்றதுனால ஒரு சினிமாட்டோகிராஃபிலையும் கற்பனை இருக்கிறது தப்பே இல்லை. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம். டைரக்டர் எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாரோ, ஸ்கிரிப்ட் எந்த எக்ஸ்ட்ரீம் போதோ அந்தளவுக்கு அந்த சாங்லேயே இருக்கலாம். மற்ற பிரகாரம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் சின்சியர் டு த ஃபில்ம். அதே நேரத்தில் அது ஒரு இம்பேக்ட் கேட்கும். அது நம்மளாக பண்ணுறதோட அந்த டீம் அவங்க என்ன கொடுக்குற ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் சூர்யா கூட பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஷூட்டு 12 மணிக்கு முடிச்சாகணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா அவரும் எவ்வளோ 1 மோர் போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவரும் ஒர்க் பண்ணுவார். நம்ம அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டைரக்டர் ஷூட் பண்ணும்போது ஐயோ ஹீரோயின் போயிடுவார், ஹீரோ போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்காது. அதே சமயத்தில் அவங்களே நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் நான் வெரி செலக்டிவ். சொதப்பினாலும் செலக்ட் பண்ணி தான் சொதப்பிப்போம். அது மாதிரி ஆஸ் அ டைரக்டராகவும் எனக்கு ஒரே விஷயம் ஒரு டைரக்டராக நான் மற்ற கேமராமேனுக்கு டைமில் தான் இருக்கும். ஒரு சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரமாக லைட்டிங் முடிக்கணும், சீக்கிரமாக ஷூட் பண்ணணும், கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவேன் கேமராமேனை. அது எதுக்குன்னா பட்ஜெட். அது சொன்ன டைமில் படத்தை முடிக்கணும், சொன்ன பட்ஜெட்டில் படத்தை முடிக்கணும். அது பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அதனால் இருக்கலாம். பெரிய தொல்லை என் கேமராமேன் யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். தான் தெரியும்.